சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நெருங்கிய உறவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இன்னும் 48 மணி நேரத்திற்குள்ளாக மரண அழைப்பு ஒன்று வர இருக்கின்றது. இவர் யார்? இவருக்கு ஏன் மரண அழைப்பு வர வேண்டும்? அதுவும் 48 மணி நேரத்தில் அது நடக்க வேண்டிய காரணம் என்ன? நான் உனக்கு யார் என்று சொல்லிவிட்டேன். உன்னுடைய நெருங்கிய உறவு அல்லது உனக்கு நெருங்கிய ஒரு நண்பர், அவரினுடைய ஒரு தாய்தான் இந்த உலகத்தை விட்டு இன்னும் 48 மணி நேரத்திற்குள்ளாக செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. இது போன்ற ஒரு செய்தியை உனக்கு சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்றாயா? உன் அப்பா எந்த இடத்தில் நின்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சற்றென்று சொல்லி விடுவதில்லை. நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதற்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அப்பா சொல்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நமக்கு மாற்றித் தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமும் சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு நெருங்கிய உறவு என்பதனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவதை தெரிந்தும் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் இருக்கக்கூடாதல்லவா? நான் அறிந்து வைத்திருந்த பிறகு அதை என் குழந்தை மறைக்கக்கூடாதல்லவா? அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் அப்பா உன் முன்னால் நிற்கின்ற நேரம் உனக்கு எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்கிறாய். நடப்பது நல்லதோ கெட்டதோ எதுவென்றாலும் நான் தெரிந்த பிறகு உன்னிடத்தில் ஒரு பொழுதும் சொல்லாமல் செல்வதில்லை. இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் எனும் பொழுது நான் அதை ஒருபோதும் விட்டுவிட எண்ணியதும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரம், இந்த வாழ்க்கை, நீ சந்திக்கின்ற விஷயங்களை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உனக்கு நிறைவாக தந்துவிட வேண்டும். பிறப்பு போல இறப்பும் எல்லோருக்கும் நிச்சயம். யாருக்கு முன்னால் யாருக்கு பின்னால் என்பது மட்டும்தான் இங்கு நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். எல்லா நேரத்திலும் நாம் எதிர்பார்த்தது எதுவும் நமக்கு நடக்கவில்லை என்றாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகளை சற்று என்று பூர்த்தி செய்துவிடும். ஒரு இறப்பு, அது ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், கவலையையும் கொடுக்கும். எப்படி தெரியுமா? மிகுந்த வேதனையோடு இருப்பார்கள். அந்த உயிர் போவதற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். வியாதிகள், ஏதாவது உடலளவில் பிரச்சனைகள் என்று அவர்களை, எனக்கு இந்த உயிர் வேண்டாம், இத்தனை வேதனைகளை தாங்கி இப்படி ஒரு நிலை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கதறி அழுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு இந்த சூழ்நிலைகளை நடக்கும். இது போன்றே விம்பி வெதும்பி அழுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு மரண வேதனை இருக்கும். அவர்கள் உடலில் அப்படி ஒரு மரண வேதனை இருக்கும் பொழுது அவர்கள் வாழவே கூடாது என்று நினைப்பார்கள். அப்பொழுது உடன் இருக்கின்றவர்களும் என்ன சொல்வார்கள்? இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பதற்கு பதிலாக இவர்களுக்கு நிரந்தரமான ஒரு ஓய்வை கொடுத்து விடலாம், இவர்களின் உயிரை எடுத்து விடலாம் என்பது போல இவர்கள் சிந்திக்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் மனநிலையும் யோசிக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்துவிட்டு போகட்டுமே என்று நினைப்பவர்கள் ஒருபுறம் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருக்கின்ற வேதனைகளும் துன்பங்களும் அவர்களுக்குள் மட்டுமே தெரியும். இப்பொழுது எல்லாம் சர்க்கரை வியாதி என்ற ஒன்று எல்லோரையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உடலில் இனிப்பின் அளவு அதிகரிக்கும் பொழுது அது அவர்களுக்கு வாழ்க்கையில் பேராபத்தை கொடுக்கிறது. தொடர்ச்சியாக உட்கொண்டிருக்க வேண்டும். ஏதாவது அடிபட்டாலும் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலும் அந்த காயங்கள் ஆறாமல் அது அவர்களின் எலும்பு நரம்புகளை எல்லாம் பாதித்து அவர்களை மிகுந்த மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டு விடுகின்றது. நன்றாக நீ உற்று நோக்கி கவனித்தாயா? இந்த சர்க்கரை வியாதி இருக்கின்ற பலரும் இது போன்ற உடலில் புண் வந்தனால் இறந்ததும் அதிகம். பலருக்கு இதிலிருந்து எப்பொழுது கவனமாக இருப்பார்கள். ஆனால் சிலர் இந்த கவனம் இல்லாமல் மிகுதியான வேதனைகளோடு அவர்கள் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடந்து செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு துன்பங்கள் வந்து என்பது உண்மை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொன்றையும் கடந்து ஒவ்வொரு நிலைகளையும் நாம் எதிர்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் இருந்து உனக்கு நடத்துவது போல, நான் இருந்து உனக்கு சொல்வது போல எதையுமே யாருமே உனக்கு சொல்லிவிட மாட்டார்கள். நான் ஒவ்வொன்றையுமே உனக்கு வெளிப்படையாக சொல்ல வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. உடலளவில் இது போன்று நோய் இருக்கின்ற ஒருவருக்குத்தான் இந்த மரண அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது என்பதனைத்தான் உன் அப்பா சொல்கின்றேன். அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிதலை கொடுக்கிறதா? இப்பொழுதாவது நான் சொல்வது என்னவென்று உனக்கு தெரிகிறதா? அப்பா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர். எதையுமே உன்னிடத்தில் சொல்லாமல் தவிப்பவர் அல்ல. உன்னுடைய உறவினர் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண், இவர்கள் மிகவும் வயதான ஒருவர். வாழ்க்கை வேண்டாம், தான் உயிரோடு இருக்க வேண்டாம், தனக்கு எல்லாம் முடியட்டும், நான் வாழ்ந்து இந்த உடல் வேதனையோடு
துன்பப்படுவதை விட நான் இங்கிருந்து செல்லவே நினைக்கிறேன் என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற ஒருவருக்குத்தான் மரண அழைப்பு வந்திருக்கின்றதே தவிர நீ வேதனைப்படவோ துன்பப்படவோ எதுவும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் அது சில நேரங்களில் மிகப்பெரிய அளவிலான ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்துவிடும். ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றது, ஏன் நமக்கு இப்படியெல்லாம் துன்பங்கள் வருகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்து உன்னை துன்பப்படுத்திவிடும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்காமல் உனக்கான புரிதலோடும் உனக்கான நல்ல சிந்தனைகளோடும் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை நீ கடந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நான் உன்னை நல்லபடியாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றேன். இன்று இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே ஒருவனுடைய இறப்பிற்காக வருந்துவது தவறில்லை. ஆனால் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ சொல்ல முடியாது. ஏனென்று நான் சொல்லிவிட்டேன். அவரவர் படுகின்ற வேதனை அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவரவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்களையும் அந்த வேதனைகளையும் அவர்கள் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும்படி நாம் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, அதனால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு நீ பொறுப்பாக முடியுமா? நீ உன் வேலையை பார்த்து கொண்டு உன் இல்லத்திற்குள் சென்று விடுவாய். அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் என்ற பெயரில் அவர்களை நீ ஒன்றும் செய்யாது நன்றாக ஆகிவிடும் என்று சொல்வதற்கும் வாழ வேண்டும் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் என்றாலே அவர்களுக்கு இறப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று தானே அர்த்தம். அதனால் இது போன்ற மனநிலையில் இருக்கின்ற அவர்களிடம் எப்பொழுதுமே அமைதியாக கடந்து செல்வதுதான் நல்லது. உடலளவில் மிகவும் அதிகமான பாதிப்படைந்தவர்கள் எப்பொழுதும் என்று தன் நேரத்தை எண்ணிக்கொண்டிருப்பவர்களிடம் எல்லாம் நாம் எப்பொழுதுமே அதிகமான வார்த்தைகளை உதிர்த்தக்கூடாது. சிரித்து சத்தம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பகிரக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ சந்தோஷமாக இருக்கிறாய், அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை என்பது போன்ற ஒரு மனநிலையை அவர்களுக்குள் கொண்டு வந்துவிடும். அது வேறு விதமான ஒரு விருப்பத்தையும் கொடுத்துவிடும். என்ன தெரியுமா? அவர்களுக்குள் நான் மட்டும் இப்படி இருக்கின்றேன், இவர்கள் எல்லாம் எப்படி இது போன்று சிரிக்கிறார்கள் என்று உனக்கு சாபமிடுகின்ற ஒரு மனநிலைக்கு கூட அவர்களை தள்ளிவிட வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் உன்னால் தடுக்க முடியாது. இதையெல்லாம் உன்னால் என்னவென்று புரிய வைக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை, இது போன்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உனக்காக வருகின்ற நேரம் இந்த அப்பா உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை முதலில் தெளிவாக நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நான் சொல்வதற்கான அர்த்தங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மரண தருவாயில் நிற்கின்ற ஒருவரின் முன்னால் நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் அது அவர்களுடைய மனவேதனையை எப்படியெல்லாம் திசை திருப்பும் என்று தான் அப்பா சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதனால் இது போன்று உடலளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு இறப்பு நேர்ந்தது என்றால், அந்த செய்தி உன்னை வந்து சேர்கிறது என்றால், நீ முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகு. இப்பொழுதாவது இவர்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த தெய்வத்திற்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். அவர்களின் ஆன்மாவும் சாந்தி அடையும். அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடமும் கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் எந்த சாபத்தையும் கொடுத்திருக்க மாட்டார்கள். தனக்கு இது போன்ற நிலை வந்ததற்காக அவர்கள் வருந்தியதை எல்லாம் என் குழந்தை நீ கண்டிருக்க மாட்டாய். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கை நடந்திருக்காது. அவர்கள் இறக்கும் தருவாயில் கூட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தை விட்டு செல்ல வேண்டுமே தவிர, நம்மை இப்படி ஆக்கிவிட்டு இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று யாரும் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. உனக்கென்று நான் சொல்ல நினைப்பது, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பது என்றும் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு ஒரு சரியான விடை கிடைக்க வேண்டும். நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் உனக்கு நிலையானது ஒரு புரிதல் கிடைக்க வேண்டும். அப்பா எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று சற்று யோசித்து இந்த விஷயத்தை அப்பா சொல்கின்றாரே, நாம் இதுபோன்று நாம் உறவில் இருக்கின்ற ஒருவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ, ஒருவேளை அவர்களின் மனது புண்படும்படித்தான் நாம் நடந்து கொள்கின்றோமோ என்றால் நீ உன்னை திரித்து கொள்ள வேண்டும். ஆகையால் உனக்கு நிச்சயமாக நல்லதுதான் நான் நடத்தி தருவேன். நீ அப்பா எதையோ சொல்கின்றாரே என்று நீ எண்ண வேண்டாம். அப்பா தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு தலைப்பை வைத்து நம்ம எல்லோரையும் பயமுறுத்துகிறாரே என்றும் நீ பயப்பட வேண்டாம். இது உனக்கான பதிவு என்றால் நீ அதில் நிச்சயமாக இது உனக்கான பதிவு அல்ல குழந்தையே.